முஸ்லிம்களின் இறை வணக்கத்தோடு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சொற்களை அநேகமாக அரபிக்ல சொல்றது வழமை. எங்களுக்கு அதுக்கான அரபிக் வேர்ட்ஸும் தெரியும், தமிழும் தெரியும். ஆனால் அதற்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எங்களுக்கு தெரிகிறது இல்லை. ஸோ இஸ்லாமிக் ப்ரேயர் தொழுகையோடு சம்பந்தப்பட்டு நாம் சொல்லுகின்ற அரபிக் வேர்ட்ஸுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி வருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதான் சொல்கிறேன்னு சொல்லுவோம். அதான், இந்த அதானை நாங்கள் இங்கிலீஷில் சொல்லும்போது கால் டு ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவோம். கால் to prayer. For example, it's a call to prayer. அதான் கேட்குது, சொல்கிறோம் என்ன சவுண்ட் அது? It's a call to prayer. It's a call to prayer. அதான் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் தொழுகைக்கு ரெடியாகும் போது எங்களுக்கு தெரியும் நாங்கள் வுது செய்து கொள்வோம். இந்த வுது செய்கிறத இங்கிலீஷில் அப்ளூஷன்னு சொல்லுவோம். அப்ளூஷன், அதாவது இப்போ முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு வுது செய்கிறனா என்னங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதாவது முஸ்லீம்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முதல், தொல்றதுக்கு முதல் தங்களுடைய கை கால் முகங்களை கழுவி சுத்தம் செய்து கொள்வாங்க. இதை அரபிக்கில் வுதுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் அப்ளூஷன்னு சொல்லுவோம். அடுத்ததாக நாங்கள் தொழ ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாங்கள் நிலையில் நிற்போம். அரபிக்கில் கியாம் என்று சொல்லுவோம், இங்கிலீஷில் அதை ஸ்டாண்டிங் என்று தான் சொல்லுவோம். நாங்கள் தக்பீர் கட்டிட்டு நிற்போமே, அதை நாங்கள் ஸ்டாண்டிங் என்று தான் சொல்லுவோம். அடுத்து நாங்கள் ருக்குவு போவோம். ருக்குவு போகுங்கிறது கையை முழங்காலில் வச்சுக்கொண்டு தரையை பார்த்த மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்போம். இதை நம்ம இங்கிலீஷில் பவுயிங்னு சொல்லுவோம். பவ். இது இஸ்லாமிக் ப்ரேயரோட சம்மந்தப்பட்ட சொல் மட்டுமல்ல, தலை வணங்குதல், தலை குனிதல் அப்படிங்கிறதுக்கும் பவுயிங்னு தான் சொல்லுவோம். அடுத்து நாங்கள் சுஜுதுக்கு போவோம். சுஜுதுங்கிறது எங்களுக்கு தெரியும், நான் முஸ்லீம்ஸ் விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாமிக் ப்ரேயரில் முஸ்லீம்கள் கைகளை தரையில் வச்ச மாதிரி தன்னுடைய ஃபோஹெட்டை நெத்தியை தரையில் வைக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. இந்த பொசிஷனு அரபிக்கில் சுஜுதுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ப்ராஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். ப்ராஸ்ட்ரேஷன் அதை வேர்பாக நாங்கள் சொல்லும்போது ப்ராஸ்ட்ரேட்னு சொல்லலாம். அவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லும்போது ஹீ இஸ் ப்ராஸ்ட்ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இஸ்லாமிக் ப்ரேயரோட சம்மந்தப்பட்ட சொல் மட்டுமல்ல, இது பழைய காலத்தில் அரசர்களுக்கு சில அடிமைகள் ப்ராஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. குனிஞ்சி தலையை தரையில் வச்சு இருக்கிற ஒரு பொசிஷனை ப்ராஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். அது தொழுகையிலையும் வாரத்தால் அந்த சொற்களை பயன்படுத்தி கொள்கிறோம். அடுத்து நாங்கள் இருப்புக்கு வருவோம். சுஜூது செஞ்சுட்டு இருப்புக்கு வருவோம். அதை நாங்கள் அந்த இருப்பை சிட்டிங் என்று தான் சொல்லுவோம். அதையும் சிட்டிங் என்று தான் சொல்லுவோம். அடுத்தது சலாம் கொடுக்கறத சொல்லுவோம். சலாம் கொடுத்து ப்ரேயரை முடிச்சு கொள்கிறேன். இந்த சலாம்ங்கிறது ப்ரேயரை முடிவுங்கிறதால எண்ட் ஆஃப் த ப்ரேயர் அப்படின்னு அதை சொல்லுவோம். எண்ட் ஆஃப் த ப்ரேயர். இடையில குரான் ஓதுறத்தை ரெசிட்டேஷன் சொல்லுவோம். ரெசிட்டேஷன் அது வேர்பாக வரும்போது ரிசைட் என்று சொல்லுவோம். ரிசைட் ஐ எம் ரிசைட்டிங் த ஹோலி குரான். ஐ எம் ரிசைட்டிங் த ஹோலி குரான். ஸோ அது நவுனாக வரும்போது ரெசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தொழுகையை முடிச்சுட்டு துவா கேட்போம். இந்த துவாங்கிறது பிரார்த்தனை. அரபிக் வேர்ட் துவா, தமிழில் பிரார்த்தனைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் சப்ளிகேஷன் சொல்லுவோம். சப்ளிகேஷன் அது வேர்பாக வர டைமில் சப்ளிகேட்னு சொல்லுவோம். ஐ எம் சப்ளிகேட்டிங் ஃபார் யூ. சப்ளிகேட். சம்பந்தப்பட்ட இன்னும் சில சொற்கள் எங்களோட நியத் என்று சொல்லுவோம். எண்ணம், எங்களோட நியத், தொழுகைக்கு முன்னால் நாங்கள் நியத் செய்கிறோன்னு சொல்லுவோம். இதை இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்ஷன். நாங்கள் தொழுற அந்த முசல்லா இருக்குத்தானே, முன்னுக்கு ஒரு விரிப்போண்டு விரிச்சு தொழுவோம் முசல்லா, அதை நம்ம இங்கிலீஷில் ப்ரேயர் மெட்னு சொல்லுவோம். ப்ரேயர் மெட். எங்களோட ஈமான நம்பிக்கையை நம்ம இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஃபெய்த்னு சொல்லுவோம். ஃபெய்த்.